ஒரு புறஜாதியான இவளை இயேசுவே தேடி வந்திருக்கிறார்னா அவ அங்கலாய்ப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஆமென். புருஷன் அதாவது அடிமையா இருந்தப்ப கூட ஓரளவுக்கு ஏதோ லைஃபுக்கு நல்லா போச்சுங்க. ஆனா என்னைக்கு இவ ஆபிரகாமுக்கு மனைவியா மாறினாலோ அன்னையிலிருந்து இவளுடைய அந்த துக்கம் சொல்ல மாளல. ஆமென். எஜமாட்டியாவையும் இருக்க முடியல, வேலைக்காரியாவும் இருக்க முடியல. நடுவுல மாட்டினு இவ படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அருமையானவர்களே, இதே போல அங்கலாய்ப்போடு கூட இந்த ஆராதனை நீங்க அட்டன் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இந்த யூடியூப் வழியா பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரி பிள்ளைகளா இருக்கலாம். உங்களுக்கு இயேசுக்கு எந்த சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த ஆகார் யாருன்னா புறஜாதி. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளை, உங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்கள் அங்கலாய்ப்பு அதிகம் தெரிந்துதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கேட்க வைக்கிறார். அவரே தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.